சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம 3வது தேர்வு எழுத போகிறோம். மாநில அளவிலான இலவச ஆன்லைன் வகுப்புகள், இலவச ஆன்லைன் தேர்வுகள், இலவச ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் தினமுமே வழங்கிட்டு இருக்கோம், காலையிலும் மாலையிலும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கிட்டு வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ வாய்ப்புகள் ஒரு தடவை தான் வரும், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்லியிருக்கேன், அயராமல் உழைப்பு, 60 வயது வரை சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி 50 நாள் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஜிடியாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் தேர்வுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் எழுதி பாருங்கள், படிக்காட்டினாலும் பரவாயில்ல, லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் எழுதி பார்க்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஓவராலாக நம்ம எழுதி பார்க்குறோம். ஓகேவா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்தோம்னா ஃபுல்லாக நம்ம எழுதி பார்க்குறோம், படிக்கவே முடியல, டைமே இல்லை. பரவாயில்ல, நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்கள் மனசில் என்ன தோணும் அப்படின்னா, சார் இவ்வளோ தானே, சிம்பிளாக தானே இருக்கு, அப்போ நம்ம படிச்சிடலாம் ஒரு எழுதிலாம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வைஸாக போடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம போடக்கூடியது எல்லாமே யூனிட் வைஸாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருங்க. நம்ம ஒரு டைம் சொல்லிட்டோம்னா அதே டயத்துக்கு அது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் தான் அதே டயத்துக்கு வரணும். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், அந்த இடத்துல வர முடியல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அந்த டயத்தில் பிளேலிஸ்ட்டில் போய், அதாவது எஜிடி ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு இருக்கும், ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அப்புறம் பிடி எக்ஸாமு, எஜிடி எக்ஸாமு, டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமு, அதுக்கடுத்து யூஜிடிஆர்பி ஃப்ரீ லைவ் டெஸ்ட். ஸோ இந்த எல்லா தலைப்புலையுமே உங்களுக்கு நான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த தலைப்பில் நீங்கள் போனீங்கனாலே ஷெடியூல்ஸ் பார்த்துக்கலாம், இது வரைக்கும் போட்ட கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா, இதுக்கடுத்து நம்ம நிறையா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. ஓகே, தேர்வுக்கு தயாராக இருக்கீங்களா? பார்த்துடலாமா? முதல் கேள்வி பாருங்கள். 50 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கணும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. முதல் கேள்வி பாருங்கள். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? இருங்க, கொஞ்சம் நான் உங்களுக்கு பெருசாக காட்டுறேன். ஓகேவா உங்களுக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1வது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10ஆம் வகுப்பு தமிழ் முழுவதும். ஜஸ்ட் ரீட் பண்ணி தான் நான் எழுத சொன்னேன். ஏஆ பிஆ சிஆ டிஆன் மட்டும் போட்டு விடுங்க, தட்டு விடுங்க அப்படியே. ஆன்சர் பார்க்கலாமா? துரை மாணிக்கம். இது ரிப்பீட்டடாக கேட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த 2 குரூப் 2லேயும் வந்துருந்துச்சு, அண்ட் ப்ளஸ் டெட்லேயும் வந்துருந்துச்சு. ரீசெண்டாக கேட்டாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஎன்யூஎஸ்பி எல்லாத்துக்குமே தான் இலவச பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றெல்லாம் நடத்தக்கூடியது இந்த அகாடமி, முழுக்க இலவச பயிற்சி. ஓகே, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கடகடன் பார்த்துருவோம் நம்ம ஆன்சர். ஓகேவா, பெருஞ்சித்திரனார் சரியான பதில். பெருஞ்சித்திரனார், ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வியை பார்க்கலாம். திருக்கை வழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப வேலிடா இருக்கும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் எனக்கு. இப்போ நானுமே உங்களை மாதிரி புக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். சரியா, திருக்கை வழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டுருக்கோம். 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆன் மட்டும் சொன்னா போதும். கடைசியில் 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லணும். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் பார்த்துலாமா? திருக்கை வழக்கம் அப்படின்னு நூலை எழுதுனது யாரு? கம்பர். அவ்வளோதான், டக்குன்னு பார்க்கணும். சரியா, இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, டக்குன்னு பார்த்துட்டோம் 3 கேள்வி, அவ்வளோதான். சரசரன்னு பார்த்துலாம். நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஆஹா, 50 கேள்வி நம்ம எப்படி எழுத போனோம்லாம் யோசிக்க வேணாம். எந்த நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளது? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் சொல்லுங்க பார்ப்போம்.
ஆன்சர் பார்க்கலாம். சீனா. ஆப்ஷன் ஏ சைனா, அதாவது சீனா. அடுத்து பார்க்கலாமா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் முக்கியம். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட், அதுக்கான நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதுக்கு அடுத்து நம்ம யூனிட் வைஸாக போடுவோம். சரியா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அதுவுமே நான் கண்டிப்பாக நம்ம வந்து எழுதணும் எஸ்ஜிடிக்கு. அண்ட் மேஜர் வைஸாக பிடிக்கும் போது உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும் இதுலேயே. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டென்ட் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணியே ஆகும். கேள்வி காமிக்கும் போதே டக்குன்னு தட்டி விட்டுருங்க ஆன்சரை. ஓகே, பாருங்க. புயல்களின் இருவகை சுழற்சியை காஸ்பாட்ஸ் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? இதுல 2 கேள்வி இருக்கு பாருங்க. புயல்களோட சுழற்சியை வந்து கண்டுபிடிச்சது யாரு? காஸ்பாட்ஸ். அவர் எந்த வருஷம் கண்டுபிடிச்சார்? 2 கேள்வி இருக்கு. டக்கு டக்குன்னு ஆன்சர் தட்டி விட்டு எனக்கு என்ன தோணுதோ தயவுசெய்து அதை எழுதுங்க. சரியா? எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ யாரையும் தப்பாலாம் நினைக்க போறது இல்லை. சரியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். 1835. 1835 ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டே வாங்க. லாஸ்ட்டாக 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? ரொம்ப ஈஸியான கேள்வி, அதே மாதிரி ரிப்பீட்டடான கேள்வியும் கூட. 50க்கு 1 2வது ஈஸியாக இருந்தால் தான் உங்களுக்கு மனசில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபாஸ்ட் ஆன்சர் தட்டி விடுங்க. ஏ, பிஎஸ், சி, டிஎன். ஆன்சர் பார்க்கலாம். 8 வகைப்படும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். 8 வகைப்படும். பொருட்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அடுத்து பார்க்கலாம். கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற புதினத்தை எழுதினவர் யாரு? சொல்லுங்க பார்ப்போம். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா சொல்லுவோம். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் ராஜம் கிருஷ்ணன். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. சரியா? மனசுல பட்டதை டக்குன்னு தட்டி விடுங்க. ஏயா, பியா, சியா, டியா 4ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான். டக்குன்னு தட்டி விடுங்க. இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே ஆகும். ராஜம் கிருஷ்ணன். கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற புதினத்தை எழுதினது யாரு? ராஜம் கிருஷ்ணன். ஓகேங்க, அடுத்து பார்க்கலாம். பாருங்க, கடகடன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். டைமே வேஸ்டே பண்ணல. ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு ஃபுல் புக் படிக்கணும் இல்லையா? இப்போ நான் 10th பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நீங்க 9th படிக்கணும். ஸோ நம்ம வேகமாக முடிச்சிட்டோம்னா 9th புக் எடுத்துருங்க. சரியா? ஆமா, பாருங்க சரியான பதில் சொல்லுங்க. மீட்சி விண்ணப்பம் மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை ஆசிரியர் யார்? ஏஆ, பிஆ, சிஆ, டிஆன்னு மட்டும் சொல்லுங்க. 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். வேணுகோபாலன். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். வேணுகோபாலன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வேணுகோபாலன். ஓகே, அடுத்த ஆன்சர் பார்க்கலாம். சார், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை எந்த ஆண்டு தொடங்கினார்? சொல்லுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? டக்குன்னு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். போதுமா? ஆன்சர் பார்க்கலாம். 1906. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபாஸ்டா. கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 10வது கேள்வி. உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுபவர் யார்?
உதவி செய்தலை உதவியாண்மை என குறிப்பிடுபவர் யார்? 4 ஆப்ஷன் எது சரியானது? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டும் போதே டக்குன்னு நீங்கள் ஒரு செகண்ட் வாசிச்சுட்டு கூட ஆன்சர் சொல்லலாம். வாசிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணவும் இல்லை, பட் வாசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கடமை. ஏன்னா வாசித்தா தான் வந்து சில பேருக்கு வந்து அது வந்து புரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். காமனாக எல்லாத்துக்குமே வாசிச்சா வந்து புரியும். ஸோ அதுக்கான 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாம். பூதம் தேவனார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பூதம் தேவனார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. பூதம் தேவனார். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 11வது கேள்வி. அறம் கூறும் அவயம் பற்றி எந்த நூலில் கூறுகிறது? அறம் கூறும் அவயம் அப்படிங்கிற இந்த வரி எந்த நூலில் கூறப்பட்டுள்ளது? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் சொல்லுங்க. ஏ, பி, சி, டி. ஆன்சர் பார்க்கலாமா? புறநானூறுல கூறப்பட்டிருக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. புறநானூறு. அடுத்து பார்க்கலாம். 12வது கேள்வி. ராமநாதபுரத்தில் உள்ள தொண்டி என்னும் இடத்தை பற்றி மங்கை ஈட்டத்து தொண்டியோர் என்னும் பாடல் வரிகள் மூலம் எந்த நூலில் கூறப்படுகிறது? 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஃபாஸ்டா சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் பார்க்கலாமா? சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். சிலப்பதிகாரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. சரியா? ஏன்னா 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னா என்ன சொல்லணும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 13வது கேள்வி பாருங்க. புலப்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய கூறும் முதல் புதினம் எது? 4 ஆப்ஷன்ல சரியான பதில். டக்குன்னு தட்டி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்டா தான் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து வேகமா டைம் வந்து சேவ் ஆகணுங்கிறத நம்ம இவ்வளோ வேகமாக பார்க்குறோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? சரியான பதில் பார்த்துடலாமா? புயலிலே ஒரு தோணி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கரெக்டா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படிங்கிற முதல் புதினம், அதாவது தமிழர்களை பத்திய முதல் புதினம் ஒண்ணு இருக்கு. அது என்ன? புயலிலே ஒரு தோணி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது, ரிப்பீட்டடா கேட்டதும் கூட. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார்? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் சொல்லுங்க. கப்பலுக்கு போன மச்சான். தெரியுதா? கப்பலுக்கு போன மச்சான். ஏ, பி, சி, டி ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? டக்குன்னு தட்டி விடணும். டைமை வேஸ்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் எடுக்கும்னு சொல்லுங்க. ஸோ டைமை நீங்கள் வேஸ்டே பண்ணாதீங்க. நாகூர் ரோமி. கரெக்டா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். 15வது கேள்வி. அபிக்கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர். இது ரொம்ப ஈஸியானது. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்?
ஆன்சர் பார்க்கலாமா? பி ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதாங்க. ஃபாஸ்ட்டாக 15 கேள்வி முடிச்சிட்டோம். அடுத்து பார்க்கலாமா? நீ மார்க்கை போட்டே வாங்க. சரியா இருந்தால் டக்கு டக்கு ஒன்றுன்னு போட்டே வாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்று போட்டே வரணும். சரியா? 16வது கேள்வி பாருங்க. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பினை மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எத்தனை பெயர்களை புயலுக்கு பட்டியலிட்டது? இது கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஆன்னு கடகடன் முடிச்சிடலாம். 50 கேள்வின்னு பெரிய விஷயமா நினைக்கிறீங்க. பட் 50 கேள்வியாவது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கவர் பண்ணணும். ஓவராலாக ஒரு ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு 50 கேள்வி எடுக்கும்போது சார் இவ்வளோ தானே, அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிடலாங்கிற மாதிரி உங்களுக்கு தோணணும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ஓவரால் போட்டது. ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி விட்டு எழுதுனா கூட போதும். இல்லை ரீட் பண்ணலை, எனக்கு அது பாதி தான் ரீட் பண்ண டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை. ஓகே, ஆன்சர் பாருங்கள். 64. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். 64. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 17வது கேள்வி. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? நாலு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க பார்ப்போம். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் 40. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 40. ஆன்சர் பார்க்கலாம். 18வது கேள்வி. மலர் உண்டு, பெயர் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாது உள்ள நிலையில் இருக்கும் மலர்கள் எது? சரியான கேள்வி இது. ஃபர்ஸ்டா ட்ரை பண்ணுங்க ஆன்சர் கொடுக்குறக்கு. அவ்வளோதான். ட்ரை டு கிவ் குட் ஆன்சர்ஸ். சும்மா ஆன்சர் கொடுத்து பாருங்க, யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல போறது இல்லை. உங்களுக்கு கெஸ் பண்ணி நீங்க கொடுங்க. எப்பயுமே கரெக்டா கெஸ் பண்ணணும். கெஸ்ஸிங்லயே கரெக்டா போகவும் முடியும். கரெக்டா அவ்வளோதான். 18வது கேள்வி வந்துட்டோம். கடகடன் போயிடுவோம். சரியா? காலையில் 5 மணிக்கு இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் தொடரும். அண்டு நான் ஸ்டாண்டர்ட் வைஸாக முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா யூனிட் வைஸாக போட்டுருவேன் எல்லா சப்ஜெக்ட்டையுமே. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக படிங்க. நம்மளுக்கு டைம் நிறையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, அதை அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, சுள்ளி மலர் சரியான பதில். சுள்ளி மலர் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 19வது கேள்வி. யாருடைய காலத்தில் மேய்கீட்டு என்ற பெயர் பெற்றது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இது கேட்டிருக்காங்க. நான் கேட்ட எல்லாமே ரிப்பீட்டடா கேட்டதுதான். இன்னும் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. போட்டித் தேர்வுனாலே இந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் பண்ணும்போது அதுல அந்த வகை கேள்வியை தான், அந்த மாதிரி தான் கேள்விகளே வரும். ஏன்னா அது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. முழுக்க இலவசம் தாங்க. ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் தேர்வுகள், ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். ஆன்சர் பார்க்கலாமா? சோழர் ஆப்ஷன் பி சரியான பதில். சோழர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சொல்ல பயன்படுபவர் சான்றோர், கரும்பு போல் கொள்ளை பயன்படுத்துபவர் கீழ் என்னும் சிறப்பாக எந்த அணி பயின்று வந்துள்ளது? அதாவது இந்த வரியில எந்த அணி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆ, பிஎஸ், சிஆ, டிஎன். அவ்வளோதாங்க நம்மளுக்கு டைம் இருக்கும் எக்ஸாமில். இல்லைன்னா நம்மளால் 5 சப்ஜெக்டையும் முடிக்கவே முடியாது. இது வந்து நியமன தேர்வுன்னு வச்சுருக்காங்க. அண்ட் யூஜிடிஆர்பின்னு பார்த்தோம்னா அதுலேயும் 150 கேள்வி உங்களுக்கு இது பேசுறது தான் உங்களுக்கு. சரியா?
மேஜர் பேஸ்டு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம இது எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம். ஒருவேளை அவங்களுக்கும் வந்துச்சு இந்த மாதிரி தான் சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா அஃபிஷியலாக இன்னும் சொல்லலை, ஏற்கனவே சொன்னதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். உவமை அணி கரெக்டா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில், உவமை அணி. அடுத்து பார்க்கலாம். இசை பேரரசி என்று அழைக்கப்படுபவர் என்று ஜவஹர்லால் நேருவால் அழைக்கப்படுபவர் யார்? சார், பட்டவர் யார்? இசை பேரரசி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் டி, சாரி, ஆப்ஷன் டி சுப்புலட்சுமி. ஆப்ஷன் டி சுப்புலட்சுமி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 21 கேள்வி வந்துட்டோம். அடுத்து பார்க்கலாம். வெறும் பார்த்துட்டு இருக்கோம், உடனே பார்த்துடலாம். 50 கேள்வியை 50 கேள்வி மாதிரியே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு வேகமாக பார்த்துருவோம் சரியா. 22வது கேள்வி. தீவகம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? தீவகம் வித்தியாசமா இருந்துச்சு, அதனால தான் எடுத்திருக்கேன். தீவகம் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஜஸ்ட் நான் வாட்ச் விட்டு தான் வர சொன்னேன். ஒருவேளை உங்களுக்கு டைம்ல இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லைவ் டெஸ்ட்டையாவது கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அடுத்து உங்களுக்கு யூனிட் வைஸ் தான் நான் போட்டுருவேன், எந்த கவலையும் வேணாம். நீங்கள் கண்டினியூஸாக வாங்க ஃபர்ஸ்ட்டு சரியா. அதே மாதிரி யூஜிடிஆர்பிக்கு நான் தனித்தனியாக சிலபஸ் போட்டுருவேன். தமிழுக்கு மட்டும் போட்டிருக்கோம், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் எல்லாத்துக்கும் சிலபஸ் இருக்குது, அதுக்கு நான் தனித்தனியாக போட்டுருவேன். போட்டுட்டு அவங்களுக்குமே ஒரு கிளாஸு வச்சுருவோம். யூனிட் வைஸாக நடக்கும் உங்களுக்கு சரியா. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? விளக்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், விளக்கு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, விளக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 23வது கேள்வி. நட்சத்திரங்களின் நடுவே என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? உமா மகேஸ்வரி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், உமா மகேஸ்வரி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா. அடுத்து பார்க்கலாம். 24வது கேள்வி. அதிகமாக தமிழ் நூல்கள் மொழிபெயர்க்கப்படுவதில் எந்த மொழி முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். ஆங்கிலம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ஆங்கிலம். அடுத்து பார்க்கலாம். 25வது கேள்வி. சந்தேக கவிமணி எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா நம்ம 25வது கேள்வி வந்துட்டோம். விறுவிறுன்னு பார்த்துடலாம் 50 கேள்வியை. இன்னும் 25 மட்டும்தாங்க, அவ்வளோதான். கடன்னு பார்த்துடலாம். அவங்களுக்கு அந்த லைவ் டெஸ்ட் வந்து போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் கொடுத்துட்டே இருப்பேன் சரியா. ஆன்சர் பார்த்துடலாமா? 12. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், 12. ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் மார்க் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டே வாங்க. ஷெடியூல் பார்க்காதவங்க டெட் காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கிற தலைப்பில் உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருப்போம். ஸோ அதை பார்த்துருங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 50 நாள் உழைப்பு, அயராமல் உழைப்பு, 60 வயது வரை சிறப்பு. ஓகே, 26வது கேள்வி பாருங்க. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்?
ஆன்சர் பார்க்கலாமா? 1906. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தொடர் முயற்சி மட்டும் தான் வெற்றியை தரும். நீங்கள் வந்து ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராட்டினாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆயிரும். சரியா? உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் கவர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து நான் யூடியூஸாக போடுவேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. சரியா? ஒரு நாள் விட்டீங்கனாலும் அவ்வளோதான், டச் விட்டு போயிடும். ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. 27வது கேள்வி. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் பிடவூர் கிளார், சரியா, இது அங்கு வராது. பிடவூர் கிளார் மகன் பெருங்காத்தியான் என்ன பண்ணுவார்னா, சரி, பெருங்கூர் கிளார் பெருங்காத்தியான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினது யாரு? அதாவது பொருள் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கவே மாட்டாரு, வழங்கணும், எதையாவது ஒன்றும் வழங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட பிடவூர் கிளாரோட மகன் பெருங்காத்தியனை பாராட்டினது யாருன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஏபிஎஸ் சிஆர்டி அதை மட்டும் சொல்லுங்க. கடகடன்னு பார்த்துடலாம். 50 கேள்விகளை கடகடன்னு பார்த்துடலாம். ஆன்சர் பார்க்கலாமா? நக்கீரன். நக்கீரர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். நக்கீரர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? அடுத்து பாருங்க. 28வது கேள்வி. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தலையை கொடுத்தாலும் தலையை கொடுத்து நாங்கள் தலைநகரை காப்போம். நம்ம போராட்ட வீரர்கள் எல்லாருமே அப்படிதாங்க நம்மளுக்காண்டி போராடி கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கும்போது சில டைம் வந்து கண்ணே கலங்கிரும். அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் இது தெரிஞ்சது, அதாவது மறைக்கப்பட்டு தெரிந்தது. சிலது மறைக்கப்பட்டிருக்கும். வர 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 என்ன ஆயிரும், வரலாறு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதா, நம்ம வரலாறு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்காண்டி இப்படிலாம் ரத்தம் சிந்திருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள், சாதாரண மக்கள் ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க, சாதாரண மக்கள்லாம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம இந்த சுதந்திரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அது பொதுவாக சொல்லக்கூடிய கருத்து. ஓகே, பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். சிவஞானம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். சிவஞானம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 29வது கேள்வி. மலைப்படுகடாம் எந்த நூல்களில் ஒன்றாக விளங்குகிறது? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். 10 பாட்டு. சரியான பதில் 10 பாட்டு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 30வது கேள்வி. காட்டில்லா என்னும் நூல் தமிழ் மொழியில் எந்த ஆண்டு மொழிபெயர்க்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாம். ஆயிரத்தி 554. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். 1554. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அவ்வளோதாங்க, 30 கேள்வி வெற்றிகரமாக முடிச்சிட்டோங்க. இன்னும் 20 கட்டன்னு ஓடிடும் பாருங்க. 31வது கேள்வி. பிள்ளைத்தமிழ் எந்த வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று? ஓ, சூப்பர். ரொம்ப ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன்ல. ஏன்னா அந்த 30 கேள்விக்கு அடுத்து நீங்கள் ரொம்ப சோர்வடைஞ்சிருவீங்க. ஸோ ஒரு கேள்வி கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்மகிட்ட தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். சும்மா அளவெல்லாம் இழுத்துட்டே இருக்கக்கூடாது. சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படிலாம் இருக்க கூடாது. விஷயம் உங்களுக்கு கொடுத்துட்டே நான் பேசிகிட்டே உங்களை கொண்டு வந்துடுவேன். சரியா? அவங்களுக்கு போர் அடிக்காமல் போயிடும். லைவ் டெஸ்ட் மாதிரியே தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுற கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் இது. சரியா? பிள்ளைத்தமிழ். ஓகே, ஆன்சர் சொல்லிடலாமா? 96 வகை சிற்றிலக்கியங்களும் உண்டு. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க.
ஓகேவா? 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒன்று. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 32வது கேள்வி. சூப்பர் கேள்வி இது. கடும் பகட்டு யானை, நடுநீர் கோதை, திருமாவீரன் நகர், கரூர், மூன்துறை என்று கரூரை பற்றி எந்த நூலில் பாடப்பட்டுள்ளது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அகநானூறு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அகநானூறு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அகநானூறு. அடுத்து பார்க்கலாம். சீன நாட்டில் கானன் நகரில் சுகன் சவூத் துறைமுகத்தில் கட்டப்பட்ட சிவன் கோயில் எந்த பேரரசு ஆணையின் கீழ் கட்டப்பட்டது? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் சொல்லுங்க. இது கேட்டது. ஃபாஸ்ட். ஏபிஎஸ் சிஆர்டியா டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விட்டுறணும். பட் அந்த ஃபாஸ்ட் தான் வேணும். ஏன்னா நம்ம வந்து சரியா பண்றோமோ தவறா பண்றோமோ அது இப்போ முக்கியம் இல்லை. உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டை நான் வர வைக்கணும். எக்ஸாமில் உள்ள பயத்தை வந்து போக்கணும். இது 2 தான் முதல்ல முக்கியம். அதுக்கு அடுத்து தான் வந்து படிக்கிறது, கண்டென்ட்டை கவர் பண்ணுறது. சரியா? ஃபர்ஸ்ட் உங்கள் மனசில் தைரியத்தை வர வைப்பேன். அது மேலே உள்ள பயத்தை வந்து நான் போக்குவேன். ஆன்சர் பார்க்கலாமா? குப்லாய் கான். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். குப்லாய் கான். ரொம்ப யோசிக்க கூடாதுங்க. யோசிச்சா கன்ஃபியூஸ் ஆயிரும். டக்குன்னு தட்டி விட்டுறணும். கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்து பார்க்கலாம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே தானே வர்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் முக்கியம். 50க்கு எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்க நீங்கள் சொல்லணும். 34வது கேள்வி வந்தாச்சு வெற்றிகரமா. சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாம். செய்குதம்பி பாவலர். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். அடுத்து பார்க்கலாம். முல்லைப்பாட்டு பாடலின் ஆசிரியர் யார்? 35வது கேள்வி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏபிஎஸ்சிடின்னு. ஓகே, ஆன்சர் பதிலாமா? முல்லைப்பாடு பாடலின் ஆசிரியர் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, சரியான பதில் நப்பூதனார். ஆப்ஷன் ஏ. நீங்க மனசில் நினைச்சா கூட உங்களுக்கு மார்க் போட்டுக்கோங்க. சரியா? லைவ் டெஸ்ட்ல நீங்க டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விடணும். நான் இதை விட ஃபாஸ்ட்டாக போனால் கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த அளவாவது ஃபாஸ்ட் இருக்கணும். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக கொண்டு வரேன். ஓகேவா? அந்த தைரியத்தையும் தாங்க, விடாமுயற்சி. உங்களை கூட்டி நான் இழுத்துட்டே போயிடுவேன் என் கூடயே. ஓகே. இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடிய நேசமணி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஓ, இவர் வந்து ஒரு போராளிங்க. ஆனால் இந்த பேரை வச்சு இப்போ நிறைய காமெடி பண்ணிட்டாங்க. என்ன பண்றது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? மார்ஷல் நேசமணி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மார்ஷல் நேசமணி. அடுத்த ஆன்சர் பார்க்கலாம். சரி, கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் எவ்வாறு அழைப்போம்? சூப்பர்ல, சொல்லுங்க டக்குன்னு. ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, 37வது வந்துட்டவங்க. அவ்வளோதான் முடிய போகுது. வலு.
சரியான பதில் வலு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏஆ பிஆ சிஆர் டிஆர் தான் கேட்டிருக்கேன். 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தட்டி விடுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை சேரும் சிலந்தி காரமடை என்ற பாடலை பாடியவர் யார்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க, 38வது கேள்வி வந்துட்டோம். அடடா, சூப்பர் சூப்பர். இப்போ 50 கேள்விக்கு எவ்வளவு இருக்கு மீதி? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரா முடிக்க போறோம் நம்ம. 50க்கு எவ்வளவு மதிப்பெண்கள்? கட்ட 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 கட்டன்னு முடிஞ்சிடும் இனிமே. ஏன்னா நம்ம கஷ்டமான 10th, சாரி 12th 11th முடிச்சிட்டோம். இப்போ 10th கொண்டோமா, அதுக்கு அடுத்து 9th 8th 7th 6th தான் ஃப்ரீயா முடிஞ்சிடும். ஓகே, சரியான பதில் கவிமணி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், கவிமணி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். நாடார் கலைகள் சாரி நாட்டார் கலைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? பெருமாள். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும், சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 40வது கேள்வி வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் 10 கேள்வி தான். 50 கேள்வி வர்றதுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் சொல்லணுங்கிறத ரெடியாக வச்சுக்கோங்க, சரியா? எத்த காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வரதராசனார். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், வரதராசனார். நாற்பத்தோராவது கேள்வி. உலகமே வறுமையாற்றாலும் கொடுப்பான், அதாவது உலகமே வறுமையானாலும் கொடுப்பான் என்று அதிகமான பாடியவர் யார்? அதிகமான இல்லைங்க, அதிகமானை. அதிகமானை அதான். என்னடா அது, பிரிண்டிங் தப்பா இருக்கு அந்த இடத்துல. அதிகமானன் இருக்கு, யாவரால. இவ்வளவு பெருசா எழுதுற விட இருங்க, இந்த காவை அடிச்சுட்டு யா இப்ப கரெக்டா இருக்கா? அதிகமான பாராட்டியவர் யார்? ஐயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பெருஞ்சாத்தான். ஆப்ஷன் டி தான் சரியான பதில், பெருஞ்சாத்தான். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பெருஞ்சாத்தான். ஓகே, அடுத்து வந்து 42வது கேள்வி பாருங்க. சென்னை மாகாணத்தில் இருந்து ஆந்திரா அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? நீதிபதி வாஞ்சி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 43வது கேள்வி. எந்த நாட்டில் ஒரு ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து 5000 மொழிகள் வரை மொழிபெயர்க்கப்பட்டது? எந்த நாட்டில்?
சரியான பதில் பார்க்கலாம். ஜெர்மனி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில், ஜெர்மனி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 44வது கேள்வி பார்க்கலாம். சேரர் அரசர்களின் கொடை பதிவாக உள்ளது எது? அதாவது எந்த நூல்ல சேரர்களோட அரசரோட கொடை, சேர அரசர்களோட கொடை வந்து பதிவாக உள்ள நூல் எதுன்னு வந்திருக்கணும். நூல் எது? லைட்டா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 10 ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 45வது கேள்வி. சென்னை தமிழருக்கே என்பது எப்போது உறுதியானது? சரியான பதில் பார்க்கலாம். 1953. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. 45வது கேள்வி முடிச்சிட்டோம். இன்னும் 5 கேள்வி தான் 50 கேள்விக்கு. தயாராகிருங்க. அடுத்து 46வது கேள்வி. அந்த இடம் காற்று வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூலம் கூற்றே நீதான் என்ற காற்றை பற்றி பாடியவர் யார்? 4 ஆப்ஷன்ல சரியான பதில் ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாமா? அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், அப்துல் ரஹ்மான். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்துல் ரஹ்மான். அடுத்து பார்க்கலாம். நெருணை வந்ததற்கு என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். புறநானூறு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், புறநானூறு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. புறநானூறு. ஓகே, அடுத்து 48வது கேள்வி. பருவக்காற்றின் உதவியால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஹிப்பாலஸ். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஹிப்பாலஸ். அடுத்து 49வது கேள்வி. கடைசி கேள்வி பக்கத்தில் வந்துட்டோம். 49வது கேள்வி. இது வந்து என்ன, நீங்களே கண்டுபிடிங்க. இது நான் கண்டுபிடிச்சிருக்க பாதியாக கொடுத்துருக்கேன். நிற்க பாடி வந்து நில்லா, ஞாபகம் இருக்கா என்ன அடின்னு? இது ரொம்ப ஈஸியானது. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. அப்புறம் சிந்துக்கு தந்தை என என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யார்? எல்லாருக்கும் தெரியும். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ரிப்பீட்டடா கேட்கக்கூடியதெல்லாம் கேட்டாங்கன்னா நல்லது. டக்குன்னு ஒரு மார்க் கன்ஃபார்ம்னு நம்மளுக்கு
கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இதெல்லாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி பாரதியார். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாரதியார். ஓகே, அடுத்த 50வது கேள்வி. பரிபாடலில் இதுவரை எத்தனை பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன? சொல்லுங்க பார்க்கலாம். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? ஆன்சர் பார்க்கலாமா? பரிபாடல்ல நம்மளுக்கு இதுவரை எத்தனை பாடல்கள் கிடைச்சிருக்கு? ஆன்சர் பார்க்கலாம். 24. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ 50 கேள்விகள் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா? இதில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றீங்க? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். யார் இதுவும் நினைக்க போகிறதில்ல, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, சரியா?